விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகளை பற்றிய ஆய்வுகள், நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள், தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள், இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள், கலை, இலக்கியம், ஆன்மீகம், பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழருவி தர்பாரில் அணிவகுக்கும். அருள் தந்தையின் 114வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு நடைபெறுகின்ற இந்த புனிதமான நிகழ்ச்சியில் வரவேற்புரை நிகழ்த்திய என் நெஞ்சம் நிறைந்த மரியாதைக்குரிய அருள்நிதி பெரியவர் SKM மயிலானந்தன் அவர்களே, முன்னிலை உரை நிகழ்த்திய பெருமதிப்பிற்குரிய பத்மஸ்ரீ முன்னாள் CBI இயக்குனர் டாக்டர் கார்த்திகேயன் அவர்களே, தலைமை உரை வழங்கிய அன்பிற்சிறந்த என்னுடைய பெருமதிப்பிற்கு உரிய அறிவு திருக்கோயிலின் தலைவர் அருள்நிதி டாக்டர் SV பாலசுப்ரமணியம் அவர்களே, இணை நிர்வாக அறங்காவலர் அருள்நிதி பெரியவர் சின்னசாமி அவர்களே, என் இனிய நண்பர் ராம்ராஜ் காட்டன் நாகராஜன் அவர்களே, இனிய நண்பர் முருகானந்தம் அவர்களே, நீதியரசர் பாலு அவர்களும் நீதியரசர் அம்மா அவர்களும் உள்ளடங்கிய இந்த அறிவார்ந்த அவையை நான் முதலில் வணங்கி மகிழ்கிறேன். நீதியரசர் மாலதி அம்மா, நீதியரசர் பாலு அவர்கள் நான் ஆற்றுகின்ற உரைகளை எல்லாம் ஆழ்ந்து கேட்கக்கூடியவர்கள். எனவே அதற்காகவே இங்கே அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதே இடத்தில் மகரிஷி அவர்கள் இருந்த பொழுது என்னுடைய 25வது திருமண நாளன்று நானும் என் மனைவியும் அவரை வந்து சந்தித்தோம். 1 மணி நேரத்திற்கு மேல் அவரோடு நான் நெஞ்சம் கலந்து உரையாடினேன். அப்பொழுது அவர் என்னை கேட்டார், மனவளக்கலை அமைப்பு குறித்து நீங்கள் என்ன அறிந்திருக்கிறீர்கள்? நீங்கள் ஆசனங்கள் எல்லாம் போடுவதுண்டா என்று கேட்டார். ஐயா, நான் மாநிலக் கல்லூரியில் 1966இல் சேர்ந்த நாள் தொட்டு முறையாக ஆசனங்கள் அனைத்தையும் பயின்று அவற்றை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்றேன். உடனே மகரிஷி சொன்னார், நீங்கள் கடுமையான ஆசனங்கள் அனைத்தையும் இளம் பருவத்தில் எளிமையாக செய்யலாம். ஆனால் வயது ஏற ஏற கடுமையான ஆசனங்களை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். 90 வயது கடந்த நிலையிலும் மனவளக்கலை அமைப்பின் மூலமாக வழங்கப்படுகிற இந்த யோகாசன பயிற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டால் எளிய முறையில் உங்கள் உடல், உள்ளம், ஆன்மா 3ஐயுமே நீங்கள் வளமாக வைத்து கொள்ள முடியும். எனவே என்னோடு ஒரு 5 நாட்கள் இங்கே இருந்து நீங்கள் இவற்றையெல்லாம் பெற்றால் நான் மகிழ்வேன் என்றார். நான் இங்கே 5 நாட்கள் இருந்து மகரிஷி அவர்கள் முன்னிலையிலேயே பயிற்சியை பெற்றேன். எனக்கும் அருள்நிதி என்று ஒரு சிறப்பினை அவர் வழங்கினார். அடுத்த மாதம் எனக்கும் என் மனைவிக்கும் திருமணம் நடந்து 50 ஆண்டுகள் நிறைவுறுகின்றன. 25வது ஆண்டு திருமண விழாவில் மகரிஷியை பார்த்தேன். 50வது ஆண்டு திருமண விழா நெருங்குகிற நேரத்தில்
மகரிஷியை குறித்து உங்களிடம் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு மகரிஷியின் அருளால் கனிந்திருக்கிறது என்பதை நினைந்து நான் நெகிழ்கிறேன். நான் சென்ற முறை பேசுகிற பொழுதும் இதே இடத்தில் சொல்லி இருக்கிறேன். நீங்கள் மகரிஷியை பார்க்கிற பொழுது அவருக்குள் பரமஹம்சரை பார்க்க முடியும், விவேகானந்தரை தரிசிக்க முடியும், பாரதியை உங்களாலே காண முடியும். வேதங்களும் உபனிஷதங்களும் வழங்கி இருக்கக்கூடிய அத்துணை பேருண்மைகளின் வடிவமாக மகரிஷியை உங்களாலே தரிசிக்க முடியும். இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் மகரிஷியின் வாழ்க்கை வரலாறை படித்திருக்க வேண்டும். எஸ்பிபி அவர்கள் அதிலிருந்து தான் ஒரு சம்பவத்தை எடுத்து காட்டினார். இந்த எண்ணம் ஆராய்தல் என்பது ஒவ்வொரு இளைஞனும் மகரிஷியினுடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்க வேண்டும். கூடுவாஞ்சேரி என்கிற குக்கிராமத்தில் பிறந்து 3வது வகுப்போடு பள்ளிக்கல்வியை முடித்து கொண்ட ஒரு மனிதன் இன்றைக்கு உலகளாவிய பெருமைக்குரிய மனிதராக உயர்ந்திருக்கிறார் என்றால் அவருடைய வரலாற்றை படிக்கக்கூடிய இளைஞன் அதைவிட பெரிய பாடத்தை வேறு எங்குமே கற்க முடியாது. பாரதி சொல்லுவான், உலகப் பெருமையை அடைய வேண்டும் என்றால் இடையறாமல் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிறான். இடையறாமல் உழைப்பவன் எவனோ அவனுக்குத்தான் உலகப் பெருமை தானாகவே வந்து வாய்க்கும் என்கிறான். அப்படி இறுதி நாள் வரையில் இடையறாமல் உழைத்து கொண்டிருந்தவர்தான் மகரிஷி அவர்கள். மகரிஷியினுடைய தத்துவங்களை, கோட்பாடுகளை மிக எளிதாக மக்களிடம் கொண்டு சேர்க்க முடியும். மகரிஷி சொல்கிறார், அன்பு முறையும் இறை நெறியும் கொண்டு இந்த உலகம் திருந்த வேண்டும். ரொம்ப எளிமையாக இருக்கிறது. இந்த உலகம் திருந்த வேண்டும். உலகம் முழுவதும் பூசலற்று, போரற்று, பிணக்கற்று, இணக்கமாக வாழ வேண்டும். இதற்கு என்ன செய்ய வேண்டும்? அன்பை அடிப்படையாக கொள்ள வேண்டும். அறத்தை அடிப்படையாக கொள்ள வேண்டும். அன்பு முறையும் அறநெறியும் கொண்டு இந்த உலகம் திருந்த வேண்டும். அதற்கு அடுத்த வரி அழகாக சொல்கிறார், அன்பு நெறியும் அன்பு முறையும் அறநெறியும் கொண்டு இந்த உலகம் திருந்தினால் மனித குலம் இன்பமும் அமைதியும் பெற்று மகிழ்வோடு வாழ முடியும். எல்லா உயிர்களும் மகிழ்ச்சியைத்தான் தேடுகின்றன. தான் அமர்ந்து வரும் மேவற்றுள் இன்பம் என்ற ஒன்றை நாடித்தான் அனைத்து உயிர்களும் செல்கின்றன என்று 3500 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தொல்காப்பியம் பேசுகிறது. எல்லா உயிர்களும் மகிழ்ச்சியைத்தான் தேடுகின்றன. மகிழ்ச்சி எப்பொழுது மனிதனுக்கு கிடைக்கும்? அமைதி இருந்தால் ஒழிய மகிழ்ச்சி வந்து சேராது. அமைதியும் இன்பமும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள். அமைதி எங்கே இருக்கிறதோ அங்கே இன்பம் இருக்கும். இன்பம் எங்கே இருக்கிறதோ அங்கே நிச்சயமாக அமைதியும் சேர்ந்து இருக்கும். எனவே அமைதியும் இன்பமும் மனித குலத்திற்கு வாய்க்க வேண்டும். உலகம் முழுவதும் மகிழ்ச்சியில் திளைக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அன்பு முறையும் அறநெறியும் கொண்டு வாழ வேண்டும் என்கிறார். இங்கிருந்து தான் மகரிஷியை நாம் பார்க்கலாம். எனக்கு 1 மணி நேரம் வழங்கப்பட்டிருக்கிறது. படிப்படியாக ஒரு படிநிலையில் நான் மகரிஷியை உங்களை பார்க்க அழைக்கிறேன். முதலில் மகரிஷி நமக்கு சொல்வது, நான் யார் என்பதை நான் அறிய வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான கோட்பாடு. நான் சொன்னேன், நீங்கள் மகரிஷியிடம் ரமணரை பார்க்கலாம், மகரிஷியிடம் விவேகானந்தரை பார்க்கலாம், மகரிஷியிடம் வேதங்களையும் உபனிஷத்துங்களையும் நீங்கள் பார்க்கலாம்.
உலகமே புகழக்கூடிய நிலையை ரமணர் அடைந்தார். வேறொன்றுமில்லை, ஒரே ஒரு கேள்வியைத்தான் அவர் முன்வைத்தார். நான் யார்? நான் யார்? இந்த ஒரு கேள்வி உலகம் முழுவதையும் ரமணரை நோக்கி வரவழைத்தது. நம்முள் நாம் எழுப்ப வேண்டிய கேள்வி என்ன? அதற்கு எவ்வளவு அழகாக மகரிஷி சொல்கிறார். எங்கிருந்து வந்தாய்? எப்படி வந்தாய்? ஏன் அழுகிறாய்? எங்கே போவாய் என்பதை அறிவதற்கு பதிலாக யார் கடவுள், என்ன, அவருக்கு எத்தனை மனைவிகள், அவருக்கு எத்தனை பிள்ளைகள் என்று ஆராய்வது கடைகால் இல்லாமலேயே கட்டடம் கட்டுவதற்கு நிகரானது என்கிறார். எனவே யார் கடவுள், எங்கே கடவுள் என்று நீங்கள் தேட வேண்டியதில்லை. முதலில் உங்களை தேடுங்கள். உங்களை தேடுவதை விட்டுவிட்டு நீங்கள் எதையோ தேடுவதன் மூலம் ஒரு நன்மையையும் அடைய முடியாது. நான் புத்தர் பிரானுடைய வரலாற்று சம்பவங்களில் ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 30 இளைஞர்கள் அவரவர் மனைவியோடு உருவேலா காட்டின் வழியாக உல்லாச பயணம் சென்றார்கள். அவர்களோடு ஒரு இளைஞனும் இணைந்து கொண்டான். ஆனால் அந்த இளைஞனுக்கு திருமணமாகவில்லை. அவன் ஒரு பெண்ணை வாடகைக்கு நியமித்து தன்னோடு அழைத்து கொண்டு வந்தான். உருவேலா காட்டில் நள்ளிரவு நேரத்தில் அவர்கள் தங்கினார்கள். பொழுது விடிந்தது. புலர்காலை பொழுதில் கண் விழித்து பார்த்தால் இந்த 30 பேர் மனைவியரோடு வந்தார்களே, அவர்கள் கொண்டு வந்திருந்த அனைத்து உடைமைகளையும் காண முடியவில்லை. அந்த பெண்ணையும் காண முடியவில்லை. வாடகைக்கு வந்த அந்த பெண் அத்தனை உடைமைகளையும் கொண்டு சென்று விட்டாள். அவளை தேடிக்கொண்டு இவர்கள் அங்குமிங்குமாக பரபரப்போடு செல்கிறார்கள். வழியில் புத்தர் வருகிறார். புத்தரை பார்த்து அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் இப்படி நிகழ்ந்தது, இந்த பெண்ணை தேடிக்கொண்டு போகிறோம், நீங்கள் எங்காவது கண்டீர்களா? புத்தர் சொல்கிறார், அந்த பெண்ணை தேடுவது உனக்கு முக்கியமா அல்லது உன்னை தேடுவது உனக்கு முக்கியமா என்பதை முதலில் முடிவு செய். உன்னை தேடு. விவேகானந்தர் செல்லுகிற இடமெல்லாம் சலிப்பின்றி சோர்வின்றி வழங்கிய அறிவுரை ஒன்றுதான், நோ தை செல்ஃப். வேதங்களும் உபனிஷதங்களும் சொல்லக்கூடியது நோ தை செல்ஃப் என்றால் நோ யுவர் செல்ஃப். உன்னை நீ அறிய வேண்டும். இப்பொழுது நீங்கள் இங்கே வகுப்புக்கு வந்து அமர்ந்தாலும் கூட அதில் தியானம் மிக முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறது. ஏன் தியானத்திற்கு அவ்வளவு முக்கியமான இடத்தை மகரிஷி வழங்கினார்? என்னை நான் எப்படி அறிவது? எனக்கு உள்ளே நான் சென்றாக வேண்டும். ஆனால் ஆண்டவனிலே இருந்து அனைத்தையும் நாம் வெளியே தேடிக்கொண்டிருக்கிறோம். வெளியே தேடுவதனால் எந்த நன்மையும் எந்த நாளும் நமக்கு வந்து சேரப்போவதே இல்லை. நமக்கு உள்ளே செல்ல வேண்டும். நமக்கு உள்ளே சென்று பார்க்க வேண்டும். அதைத்தான் அழகாக அற்புதமான தமிழ் சொற்றொடர்களை எல்லாம் மகரிஷி அவர்கள் நமக்கு வழங்கிவிட்டு போயிருக்கிறார். உள்ளே செல்ல வேண்டும் என்பதற்கு அவர் என்ன சொல்கிறார்? அகத்தாய்வு செய்ய வேண்டும். அகத்தாய்வு செய்ய வேண்டும். புறத்திலேயே நின்றுவிடலாகாது. அதனாலேதான் வள்ளலார் தனித்திரு, விழித்திரு, பசித்திரு என்கிறார். எனக்கு பேராச்சரியம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கிற பொழுது, மகரிஷியின் வாழ்க்கை வரலாற்றை, தன்னுடைய 42வது வயதில் வீட்டின் வெளிப்புற திண்ணையில் உறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது நள்ளிரவு நேரம் திடீரென்று
தனக்கு பக்கத்தில் வள்ளலார் அந்த வெண்ணிற ஆடையை உடுத்தியபடி உட்கார்ந்திருந்ததை பார்த்தேன் என்கிறார். வள்ளலாரை நான் நேரடியாக தரிசித்தேன். அந்த வள்ளலாரிடம் நான் உரையாடுவதற்கு முயன்றேன். அப்பொழுது வள்ளலார் சொன்னார், ஒன்றும் பேசாதே, உன்னோடு நான் 10 ஆண்டுகள் இருப்பேன், 10 ஆண்டுகள் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லிவிட்டு கணப்பொழுதில் அவர் காணாமல் போய்விட்டார். அதற்கு பிறகு எனக்குள்ளே ஒரு அதிசயம் நடந்தது. வள்ளலாரை நான் தரிசித்ததற்கு பிறகு நான் எழுதிய எழுத்துக்கள் அனைத்திலும் தத்துவமே தானாக வந்து வாய்த்தது. செய்திகள் அனைத்தும் செறிவாக வந்து சேர்ந்தன. எனக்குள் இருந்து வள்ளலார் தான் அவற்றை எழுதினார் என்கிறார் நம்முடைய மகரிஷி அவர்கள். வள்ளலார் வழங்கியிருக்கிற செய்தியே மிக முக்கியமானது என்ன? தனித்திரு, விழித்திரு, பசித்திரு. தனித்திரு என்றால் என்ன? காலம் முழுவதும் கும்பலிலேயே கூடி கூடி கழித்து கும்பலிலேயே இருந்து ஒரு நாள் கண் மூடுகிற பொழுது உங்களை நீங்கள் அறியாமலேயே மறைந்து விடுவீர்கள். இருக்கிற வரையில் நீங்கள் யார் என்ற கேள்விக்கு விடை கிடைக்காது. அதனால் உங்களை நீங்கள் அறிய வேண்டும். உங்களை நீங்கள் அறிய வேண்டும் என்றால் நீங்கள் தனித்திருக்க வேண்டும். பாரசீக சமயத்தை உருவாக்கிய ஜராதுஷ்டரர் தனித்திருந்தார் பல்லாண்டுகள். அதன் விளைவாக வந்து வாய்த்ததுதான் பார்சிய மதம். மகாவீரர் பல்லாண்டுகள் தனித்திருந்தார். அதன் விளைவாக வந்து வாய்த்ததுதான் சமண மதம். புத்தர் பல்லாண்டு காலம் தனித்திருந்தார். 80 வயது வரையில் கூடியவரை தனித்திருந்தார், தியானத்தில் திளைத்திருந்தார். அதனாலேதான் போதம் அவருக்கு வந்து வாய்த்தது. அந்த போதத்தை அவர் மக்களுக்கு வழங்கினார். கர்த்தரை நீங்கள் பாருங்கள், விவிலியத்தை வாசித்தால் உங்களுக்கு தெரியும். கர்த்தரை சிறைபிடிப்பதற்காக வருகிறார்கள். கல்லறையில் அறைவதற்காக அவரை சிறைபிடிக்க வருகிறார்கள். அதை கர்த்தர் உணர்கிறார். உடனே தன்னுடைய சீடர்களை விட்டுவிட்டு தனியே போய் நிற்கிறார், தனித்திருக்கிறார். அந்த இறுதி தருணத்தில் அவர் தனிமையைத்தான் நாடுகிறார். அதற்குள்ளே ஒரு அர்த்தம் இருக்கிறது. நீங்கள் நபிகள் பெருமானாரை நினைந்தால் அவர் இல்லறத்தில் ஈடுபட்டிருந்த பொழுதே பெரும்பாலும் அடிக்கடி ஹீராமலை குன்றிலே போய் உட்கார்ந்து விடுவார். அந்த ஹீராமலை குன்றில் அவர் தனித்து தவம் இருந்த சூழலிலேதான் ஜிப்ரீல் என்கிற வானத்து தூதுவர் அவரிடம் வந்து அவர் மூலமாக திருமறையை இறக்கி வைத்தார் என்று இஸ்லாம் மார்க்கம் பேசுகிறது. நீங்கள் 10 கட்டளையை கொடுத்த 10 கமாண்ட்மெண்ட், அந்த 10 இறைவன் மோசஸுக்கு வழங்கினான். மோசஸ் இறைவனிடம் 10 கட்டளைகளை பெறுவதற்கு முன்பு 40 ஆண்டுகள் தனிமை தவம் இருந்திருக்கிறார். நாம் 40 நிமிடங்களாவது தனிமையாக ஒரு தவத்தில் ஈடுபட நினைக்கிறோமா? யோசியுங்கள். வள்ளலார் அதனால் தான் சொல்கிறார், உன்னை நீ அறிய வேண்டுமா, முதலில் தனித்திரு. ஏன் நீ தனித்திருக்க வேண்டும்? தனித்து இருந்தால்தான் நீ விழித்திருப்பாய். அந்த தனிமைதான் உனக்குள்ளே அறிவின் விகசிப்பை உருவாக்கும். அந்த தனிமைதான் உனக்குள்ளே விழிப்புணர்வை தூண்டி துலங்க செய்யும். அவேர்னஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோமே, அந்த விழிப்புணர்வு தான் மிக முக்கியமானது. அந்த விழிப்புணர்வை நீங்கள் பெறாமற் போனால் ஒருபோதும் நீங்கள் வாழ்வின் வெற்றியாளராக வாய்ப்பதற்கு சாத்தியமே கிடையாது. நான் மீண்டும் புத்தரிடமே வருகிறேன். காரணம், ஏதோ மகரிஷி அவர்கள் சொன்னதெல்லாம் சாதாரண செய்திகள் என்று நீங்கள் நினைந்து விடலாகாது. அவர் இவை எல்லாவற்றையும் சேகரித்து சாறு பிழிந்து நீங்கள் பருகுவதற்காக வழங்கிய வாழ்க்கை என்னும் ஜீவ ரசம்தான் மகரிஷியினுடைய அனைத்து தத்துவ கோட்பாடுகளும் என்பதை முதலில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
புத்தர் இது போன்று மேடையில் அமர்வார். அவருக்கு முன்னாலே சீடர்கள் குழுமுவார்கள். பேசிக்கொண்டே இருப்பது புத்தரின் வழக்கம் இல்லை. கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பார். விழிப்பு நிலையை உருவாக்க வேண்டும் என்றால் அதை கேள்வியின் மூலமாகத்தான் செய்ய முடியும். நபிகளாரே ஒரு இடத்தில் அழகாக சொல்கிறார், உன் அறிவின் திறவுகோல் உனக்குள் எழும் கேள்வி என்கிறார். கேள்வியின் மூலமாகத்தான் உன் அறிவை நீ திறவுகோலாக பயன்படுத்தி திறக்க முடியும். எனவே அந்த கேள்வியை எழுப்ப வேண்டும் என்றால் உனக்குள்ளே விழிப்பு வர வேண்டும். விழிப்பு வந்தால்தான் உன்னை நீ அறிவதற்கான வாய்ப்பு உருவாகும். அதனால் புத்தர் எப்பொழுதும் கேள்வி கேட்பார். தனியாக கைவீசி நடந்து வந்து மேடையிலே அமர்ந்து முன்னாலே இருக்கிற சீடர்களிடம் பேசுகிற புத்தர் ஒரு நாள் ஒரு கைக்குட்டையோடு வருகிறார். என்ன புத்தர் கைக்குட்டையோடு வந்து அமர்ந்திருக்கிறாரே என்று சீடர்கள் வியப்போடு பார்க்கிறார்கள். புத்தர் அந்த கைக்குட்டையை முழுவதுமாக விரித்து சீடர்களுக்கு காட்டுகிறார். சீடர்களே, இதோ இந்த கைக்குட்டையை கொஞ்சம் பாருங்கள். இந்த கைக்குட்டை இப்பொழுது இயல்பாக இருக்கிறது. இந்த கைக்குட்டை இப்பொழுது சுதந்திரமாக இருக்கிறது. இயல்பாகவும் சுதந்திரமாகவும் இந்த கைக்குட்டை இருப்பதை உங்களுக்கு நான் காட்டினேன். புரிகிறதா? புரிகிறது என்றார்கள். பிறகு அந்த சீடர்கள் முன்னாலேயே இந்த கைக்குட்டையில் பல முடிச்சுகளை அவர் போடத் தொடங்கினார். முடிச்சுகளை போட்ட பிறகு கைக்குட்டையை மீண்டும் தூக்கி சீடர்களிடம் காட்டுகிறார். சீடர்களே, இப்பொழுது இந்த கைக்குட்டை எப்படி இருக்கிறது என்று சொல்லுங்கள் என்றார். புத்தருடைய அணுக்க சீடர்களில் ஒருவனாகிய சாரிபுத்தன் எழுந்து நின்றான். நான் சொல்கிறேன் என்றான். சொல் சாரிபுத்தா. நீங்கள் முதலில் காட்டிய கைக்குட்டை இயல்பாக இருந்தது, சுதந்திரமாக இருந்தது. இப்பொழுது நீங்கள் காட்டுகிற கைக்குட்டை இயல்பை இழந்து விட்டது, சுதந்திரத்தையும் துறந்து விட்டது. மிகச்சரியாக சொன்னாய். சரி, மீண்டும் இந்த கைக்குட்டை தன் சுய இயல்பையும் சுதந்திரத்தையும் அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். உடனே சாரிபுத்தன் சொன்னான், ஒரு பிரச்சனையும் இல்லை. முடிச்சுக்களை போடுகிற பொழுதே எப்படி முடிச்சுக்களை போடுகிறோம் என்ற விழிப்புணர்வோடு நாம் போடத் தொடங்கினால் அந்த முடிச்சுக்களை எளிதாக நம்மாலே அவிழ்த்து விட முடியும். பழைய நிலையை, பழைய இயல்பை, பழைய சுதந்திரத்தை இந்த கைக்குட்டை பெற்றுவிட முடியும். முடிச்சுக்கள் போடும்போது நாம் விழிப்போடு இருக்கிறோமா என்பதுதான் முக்கியம். புத்தர் அவனை பாராட்டினார். என்ன செய்தி இதில் இருக்கிறது? நம் வாழ்வு ஒரு போராட்டம். நம் வாழ்வில் நம்மை நோக்கி பலவிதமான முடிச்சுக்கள், மர்ம முடிச்சுக்கள், பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அந்த பிரச்சனைகளிலிருந்து எப்படி விடுபடுவது என்று முடியாமல் நாம் முடங்கி விடுகிறோம். புத்தர் சொல்வதை புரிந்து கொள்ளுங்கள். எந்த பிரச்சனை உனக்கு முன்னாலே வந்தாலும் அந்த பிரச்சனை எந்த வடிவத்தில் எப்படி வருகிறது என்று விழிப்புணர்வோடு நீ பார்த்தால் அந்த பிரச்சனையில் இருந்து எளிதாக நீ விடுபட்டு விட முடியும் என்பதுதான் செய்தி. எனவே இந்த விழிப்புணர்வை அடைந்தால்தான் அறிவு விகசிக்கும். மகரிஷி சொல்கிறார், ஆண்டவனை பற்றி அவர் பேசுவதில்லை, அறிவுதான் ஆண்டவன். அறிவுதான் ஆண்டவன். உன் ஆன்மாவுக்குள்ளே உறைந்திருக்கிற அறிவு, அதுதான் ஆண்டவன். எனவே உன் ஆன்மாவுக்குள் உறைந்திருக்கின்ற அறிவு விகசிக்க வேண்டும். அறிவை வளர்ப்பதன் மூலம்தான் ஆன்மாவை வளர்க்க முடியும் என்கிறார் மகரிஷி. அப்படியானால் இந்த அறிவை வளர்ப்பது எப்படி? விழிப்புணர்வை உருவாக்குவதன் மூலம்தான். நீங்கள் அறிவுக்குள்ளே தான் ஆன்மா, ஆன்மாவில் தான் அறிவு இருக்கிறதா? ஆன்மாதான் இறைவனா? எத்தனையோ வடிவங்களில் கடவுளை நாம் கையெடுத்து கும்பிட்டு கொண்டிருக்கிறோமே, மகரிஷி அவற்றையெல்லாம் பொருட்படுத்தவில்லையே. அறிவுதான் கடவுள் என்று சொல்கிறாரே என்று கேட்டால் வேதம் அதைத்தான் சொல்கிறது. அத்தனை வேதங்களும் அதைத்தான் சொல்கின்றன. அறிவுதான் கடவுள். பிரம்மம் என்பது வேறொன்றும் இல்லை, அறிவுதான். அகம் பிரம்மாஸ்மி என்கிறது வேதம். அகம் பிரம்மாஸ்மி என்றால் என்ன?
என் அகத்தில் நான் தான் கடவுளாக இருக்கிறேன். பிரஜ்ஞான பிரம்ம என்கிறது வேதம். பிரஜ்ஞான பிரம்ம என்றால் என்ன? என் பேருணர்வு தான் எனக்குள் இருக்கக்கூடிய பிரம்மம், எனக்கான கடவுள். அயம் ஆத்மா பிரம்மம் என்கிறது வேதம். அயம் ஆத்மா பிரம்மம் என்றால் என்ன? என் அகம்தான் எனக்கான கடவுள், அதற்குள்ளேதான் பிரம்மம் இருக்கிறது. தத்துவம் அசி என்கிறது வேதம். தத்துவம் அசி என்றால் என்ன? நீ அதுவாக இருக்கிறாய். நீ அதுவாக இருக்கிறாய் என்றால் நீ எதுவாக இருக்கிறாய்? நீதான் கடவுளாக இருக்கிறாய். இந்த 4 வேதங்களும் வழங்கி இருக்கிற 4 மகா வாக்கியங்களை முதலிலே புரிந்து கொள்ளுங்கள். 4 மகா வாக்கியங்களும் உங்களுக்கு தெளிவுபடுத்துவது பிரம்மம் பேராற்றல், அதுதான் இறையாற்றல். அந்த இறையாற்றல் எங்கே இருக்கிறது? உன் ஆன்மாவுக்குள்ளே இருக்கிறது. பாரதி இதை அப்படியே தெளிவுபடுத்துகிறான். அவன் வேதங்களையும் உபனிஷதங்களையும் மூல மொழியிலேயே படித்தறிந்தவன். எனவே அந்த வேதங்களும் உபனிஷதங்களும் வழங்கக்கூடிய அந்த செய்தியை அப்படியே எடுத்து உள்ளதனைத்திலும் உள்ளொளியாகி ஒளிர்ந்திடும் ஆன்மாவே. நன்றாக கவனியுங்கள். உள்ளதனைத்திலும் உள்ளொளியாகி ஒளிர்ந்திடும் ஆன்மாவே, இங்கு கொள்ளற்கரிய பிரம்மம் என்றே மறை கூவல் கேளீரோ. எத்தனை பொருள்கள் இருக்கின்றன, எத்தனை உயிர்கள் இருக்கின்றன. அவை அத்தனையிலும் இருப்பது, உள்ளொளியாக இருப்பது எது? ஒளிர்ந்திடும் ஆன்மா. இந்த ஆன்மா என்பது எது? அதுதான் பிரம்மம் என்று வேதம் கூறுகிறதே, அதை நீங்கள் அறிய மாட்டீர்களோ என்று பாரதி பேசுகிறான். எனவே இந்த பிரம்மம் என்பதுதான் நமக்குள்ளே இருக்கிறது. நமக்குள் இருக்கிற ஆண்டவனை நாம் அறியாமல் எங்கெங்கோ சென்று நாம் ஆண்டவனை தேடிக்கொண்டிருக்கிறோம். அதனால் என்ன செய்ய வேண்டும்? உள்முகமாக நாம் செல்ல வேண்டும். உள்முகமாக நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் உங்கள் மனதுக்குள்ளே செல்ல வேண்டும். ஒரு இடத்தில் மகரிஷி மிக அழகாக சொல்கிறார், உன் சொல், உன் சிந்தனை, உன் சொல், உன் செயல் மூன்றின் இயக்க களமாக இருப்பது உன்னுடைய மனம். உன்னுடைய சிந்தனையின் இயக்க களம் எது? மனம். உன் சொல்லின் இயக்க களம் எது? மனம். உன் செயலின் இயக்க களம் எது? மனம். எனவே மனம்தான் மிக முக்கியம். அதனாலேதான் மண் பிளஸ் இதன் மனிதன் என்று பெயர் வந்தது. வடமொழியில் மனுஷன் என்றால் மனசிலிருந்து வந்தவன் மனுஷன். ஆக மனம்தான் முக்கியம். மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டா என்கிறார் சிவவாக்கியார். எந்த மந்திரத்தையும் நீங்கள் உச்சரிக்க வேண்டியதில்லை. எந்த கடவுளையும் நாடி நீங்கள் செல்ல வேண்டியதில்லை. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? மனமது செம்மையாக இருக்க வேண்டும். மனம்தான் மண்ணுயிர் ஆக்கம் என்கிறான் வள்ளுவன். இந்த மண் உயிர்கள் அனைத்துக்கும் ஆக்கத்தை தேடி தருவது எது? மனம் என்கிறான். உலகத்தின் முதல் உளவியலாளன் யார் என்று கேட்டால் நான் வள்ளுவனைத்தான் சொல்லுவேன். சமீப காலத்தில் வந்த சிக்மண்ட் ஃப்ராய்ட் உளவியலை அறிவியல் ரீதியாக ஆய்வு செய்து அவன் சொன்னான். அப்படி 40 ஆண்டுகள் உளவியலை அறிவியல் ரீதியாக ஆய்வு செய்த சிக்மண்ட் ஃப்ராய்ட் கடைசி ஒரு வாசகம் சொன்னான், மனம் என்ற ஒன்று இருக்கும் வரையில் மனிதனால் மகிழ்ச்சியாகவே இருக்க முடியாது என்பதைத்தான் இந்த 40 ஆண்டு காலத்தில் நான் கண்ட உண்மை என்றான். மனம் என்ற ஒன்று இருக்கிற வரையில் மனித குலம் மகிழ்ச்சியாக இருக்கவே முடியாது. காரணம், இந்த மனதிலே இருந்துதான் எண்ணங்கள் தோன்றுகின்றன. தற்சோதனை என்று சொல்லுகிற பொழுது மகரிஷி என்ன சொல்கிறார்? எண்ணங்களை ஆராய்தல். முதலில் அவர் சொல்வது அதுதான், எண்ணங்களை ஆராய்தல்.
எண்ணங்களை ஆராய்வதோடு நீ நின்றுவிடக்கூடாது. எண்ணங்களை ஆராய வேண்டும். உன்னுடைய சினத்தை அகற்ற வேண்டும். உன் கவலையை ஒழிக்க வேண்டும். நீ யார் என்பதை கண்டெடுக்க வேண்டும். இவற்றிலெல்லாம் ஈடுபட வேண்டும் என்றால் நீ அகத்தாய்வு செய்ய வேண்டும் என்பதுதான் மகரிஷி சொல்வது. நான் எளிமையாக உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு மளிகை கடைக்காரர் இருக்கிறார். ஒரு மளிகை கடைக்காரரை நீங்கள் பார்த்தால் மாதம் முழுவதும் காலையில் 8 மணிக்கு அவர் கடையை திறக்கிறார், இரவு 10 மணிக்கு கடையை மூடுகிறார். கடையை மூடுகிற போது வெளியே இருக்கிற அந்த விளம்பர பலகையின் மீது உள்ள விளக்கையும் அணைத்து விட்டுத்தான் அவர் செல்கிறார். ஆனால் மாதத்தில் ஒரு நாள் மட்டும் கடையை மூடுகிறார். வெளியே விளம்பர பலகையின் மீது வெளிச்சத்தை உடைய விளக்கை அணைக்கிறார். உள்ளே இவர் இருக்கிறார். உள்ளே விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கின்றன. இந்த மளிகை வியாபாரி என்ன செய்கிறார்? ஒரு மாதமாக நாம் பல்வேறு பொருள்களை வாங்கி வைத்ததில் எந்தெந்த பொருள் விற்றது, எந்தெந்த பொருள் விற்காமல் தேங்கிவிட்டது, எந்த பொருள் விற்று நமக்கு லாபத்தை கொடுத்தது என்று முதலில் ஒரு பட்டியல் போடுகிறார். இந்த பொருளை மேலும் வாங்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறார். இதன் மூலம் லாபம் பெருகும். இன்னொரு பக்கம் பார்த்தார், பொருள்கள் தேங்கி கிடக்கின்றன. இனி இந்த பொருள்களை வாங்குவதனால் நட்டம் அதிகரிக்கும், எனவே இவற்றை தவிர்த்து விட வேண்டும் என்கிறார். யோசியுங்கள். இதற்குத்தான் ஸ்டாக் டேக்கிங் என்று ஆங்கிலத்திலே சொல்கிறார்கள். நான் என்ன சொல்கிறேன்? ஒரு மளிகை கடைக்காரர் வணிகத்தில் வெற்றி பெறுவதற்கே மாதம் ஒரு நாள் ஸ்டாக் டேக்கிங் எடுக்கிறார். லாபம் தரக்கூடியது எது என்று இனம் கண்டு அதை மேலும் வாங்குகிறார். நட்டம் தரக்கூடியது எது என்று இனம் கண்டு அதை தவிர்த்து விடுகிறார். என்றால் வணிகத்தில் வெற்றி பெறுவதற்கு ஒரு மளிகை கடைக்காரர் ஸ்டாக் டேக்கிங் எடுக்கிறார். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு நாம் என்றாவது ஸ்டாக் டேக்கிங் எடுக்கிறோமா? யோசியுங்கள். அந்த ஸ்டாக் டேக்கிங் தான் உள்ளே செல்வது. இருண்டு கிடக்கின்ற இதய குகைக்குள்ளே செல்ல வேண்டும். அந்த இதய குகைக்குள்ளே சென்று அறிவு வெளிச்சத்தின் மூலம் இருட்காட்டை அழித்து உள்ளே என்ன இருக்கிறது என்று ஆராய வேண்டும். அப்படி ஆராய்கிற போதுதான் மண்டி கிடக்கக்கூடிய அழுக்குகள் நமக்கு புலப்படும். எனவே எவற்றை தவிர்ப்பது, எவற்றை ஏற்பது என்ற நிலைக்கு நாம் வர முடியும். இன்னும் விளக்கமாக உங்களுக்கு சொல்வதென்றால் ஒரு ஜென் கதை சொல்கிறேன். இவை அனைத்தும் மகரிஷி எழுப்பி இருக்கிற மாளிகையின் அடித்தளம். அதனால் நான் விவரிக்கிறேன். ஒரு புகழ்பெற்ற ஜென் இருந்தார். அந்த ஜென்னிடம் பல பேர் வாழ்க்கை கலை குறித்து பாடம் பயின்றார்கள். ஜென் என்பது ஒன்றும் இல்லை. இங்கிருந்து சென்ற புத்த மதம் அது மெல்ல சீனாவுக்குள்ளே நுழைந்தது. அதை நுழைத்தவனே போதி தர்மன் என்கிற தமிழன் தான். அந்த போதி தர்மன் கொண்டு போய் சேர்த்தான். மகாயான புத்த மதத்து பிரிவை அவன் இங்கிருந்து கொண்டு போனான். கிபி 8ஆம் நூற்றாண்டில் சீனாவுக்குள்ளே அவன் சென்றான். இப்பொழுதும் நீங்கள் ஷாலின் டெம்பிள் என்று சொல்லுவார்கள். மார்ஷியல் ஆர்ட் எல்லாம் பேசுகிறார்களே, அவை அனைத்துக்கும் பிதாமகன் போதி தர்மன் தான். அந்த போதி தர்மன் அங்கே கொண்டு போன பொழுது தியானத்தை தன்னுடைய சீடர்களிடம் அவன் வலியுறுத்தினான். வடமொழியில் தியானம் என்பது தியான் என்று சொல்லப்படும். இந்த தியான் என்பது மெல்ல மெல்ல மருவி கொரியா வழியாக ஜப்பானுக்கு செல்லுகிற பொழுது ஜென் என்று ஆகிவிட்டது. இன்றைக்கு ஜப்பானியருடைய வாழ்வியல் முறையை வகுத்து கொடுப்பதே ஜென் தான். அந்த ஜென் தத்துவங்களை எல்லாம் நீங்கள் தேடி படிக்க வேண்டும். ஜென் என்பது வேறொன்றும் இல்லை. உன் வாழ்வில் எது உனக்கு எதிராக வந்தாலும் இயல்பாக நீ கடந்து செல்ல வேண்டும் என்பதை உணர்த்துவதுதான் ஜென். அந்த ஜென் ஞானி உட்கார்ந்திருக்கிறார். அவர் சீடர்களிடம் போதனை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த ஊரிலேயே மிகப்பெரிய பணக்கார பிரமுகர் அவரை பார்க்க வருகிறார். அவரை பார்க்கிற பொழுது ஜென்னுக்கே வியப்பாக இருக்கிறது.
வந்தவர் இவரை தொழுதார். அவருடைய பக்கத்தில் அமர்ந்தார். சென் அவரை பார்த்து கேட்கிறார், நீங்கள் என்ன இங்கே வந்திருக்கிறீர்கள் என்றார். அவர் சொன்னார், ஒன்றுமில்லை, நான் எப்பொழுதுமே நல்லவனாக இருக்க ஆசைப்படுகிறேன். நன்றாக கேளுங்கள், நல்லவனாக இருக்க ஆசைப்படுகிறேன். நல்ல எண்ணங்கள் எனக்குள்ளே மலர வேண்டும் என்று தவிக்கிறேன். என்னமோ தெரியவில்லை, நான் கெட்டவனாகவே வாழ்கிறேன். கெட்ட எண்ணங்கள் தான் என் இருதயத்திற்குள்ளேயே மண்டி கிடக்கின்றன. நான் நல்லவனாக வாழ்வதற்கு ஒரு வழியை நீங்கள் சொல்ல வேண்டும் என்றார். கிருஷ்ண பரமாத்மா துரியோதனனோடு உரையாடுகிற பொழுது கிருஷ்ண பரமாத்மா அறக்கருத்துக்களை துரியோதனனுக்கு வழங்குகிறார். அப்பொழுது துரியோதனன் சிரித்து கொண்டே சொல்கிறான், கிருஷ்ணா, நீ சொல்லி எந்த தர்மத்தையும் அறிய வேண்டிய நிலையில் நான் இல்லை. எனக்கு எல்லா தர்மங்களும் தெரியும். ஆனால் என்னமோ தெரியவில்லை, அதர்ம பாதையிலே தான் நான் சென்று கொண்டே இருக்கிறேன். தர்மம் தெரிகிறது, ஆனால் பயணம் அதர்மத்தின் வழியே தான் நடக்கிறது. அதை என்னால் தடுக்க முடியவில்லை என்று அன்று சொன்னது போல இன்று இந்த பணக்காரர், நான் நல்லவனாக இருக்க விரும்புகிறேன், ஆனால் கெட்டவனாகவே இருக்கிறேன். நல்ல எண்ணங்கள் என் இருதயத்தில் நிரம்ப வேண்டும் என்று தவிக்கிறேன், ஆனால் கெட்ட எண்ணங்கள் மட்டுமே சூழ்ந்து என்னை தொல்லைப்படுத்துகின்றன. இதை நீங்கள் அகற்றி என்னை நல்லவனாக்க வேண்டும் என்றார். அவ்வளவுதானே, இப்பொழுது நொடி பொழுதில் உங்களை மாற்றி விடுகிறேன் பாருங்கள் என்றார் சென். வாலறிவு என்பது வேறு, நூலறிவு என்பது வேறு. ஞானி ஆவதற்கு இந்த தகவல் தான் உங்களுக்கு தடை சுவராக இருக்கும். ஞான நிலையில் நீ கொண்டு போய் உட்கார வைக்கப்படுகிற பொழுது கடவுளை நீ கண்டெடுத்து விடுவாய்.